Hello guys, welcome back to another episode of Getting Started with Trading. இந்த எபிசோடில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ஆக்ஷன்ஸ்னால் என்னன்றது பார்க்க போகிறோம். ஸோ we will be discussing very basic stuffs about price action. ப்ரைஸ் ஆக்ஷன்னா என்ன அண்ட் எப்படி ஒரு ப்ரைஸ் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகுதுன்றதை பற்றிலாம் டிஸ்கஸ் பண்ணுவோம். So this is also going to be a basic video. We are not going to dive deep into price actions, but I'm just going to give you an overview of price action. Price actionனா என்ன அண்ட் அது இல்லாமல் ஒரு மார்க்கெட்டில் இருக்கிற ஒரு காமனான ஒரு டவுட்ஸ் இதெல்லாம் நான் வந்து கிளியர் பண்ண போகிறேன். பிகாஸ் ஃபர்ஸ்ட் எபிசோடில் நம்ம இருக்கிறதுலே பேசிக் ஏபிசி, ஐ வுட் கால் தட் ஏபிசிடி ஆஃப் ட்ரேடிங், விச் இஸ் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். அண்ட் இன் செகண்ட் எபிசோடில் வி டிஸ்கஸ்ட் அபவுட் ஆர்டர் டைப்ஸ் அண்ட் ப்ரோக்கரேஜஸ், எக்ஸ்சேஞ்சஸ், இது எல்லாத்துக்கும் இன்ட்ரொடக்ஷன் கொடுத்தேன். ஸோ இந்த எபிசோடில் ஐ வில் பி கிவிங் யூ அன் இன்ட்ரொடக்ஷன் டு ப்ரைஸ் ஆக்ஷன், பிகாஸ் அதுதான் அடுத்த நெசசரி ஸ்டெப்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ வி வில் பி டிஸ்கஸிங் அபவுட் தெம். ஸோ ஃபஸ்ட் எபிசோடில் நான் உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி ஒரு மார்க்கெட் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகிறதுக்கு தேவையானது லிக்விடிட்டி. ஒரு லிக்விடிட்டியை நோக்கி தான் மார்க்கெட் எப்போவுமே நகர்ந்துட்டுருக்கும். ஸோ திஸ் இஸ் மை சார்ட். லெட் மீ கிளியர் திங்ஸ் அப் because I don't want to confuse you with all of this because these are all the stuffs you are going to be learn over this period of time. இது எல்லாத்துக்குமே நம்ம வருவோம். But before that, let's just keep things simple. Yeah, right? Okay, so இந்த டவுட் உங்களுக்கு இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரில. பட் வென் ஐ ஸ்டார்டட் ட்ரேடிங் ஐ ஹேட் திஸ் டவுட். ஒரு மார்க்கெட்லேருந்து எப்படி நம்மளுக்கு ப்ராஃபிட் கிடைக்குது, ப்ராஃபிட் ஆர் லாஸ் எப்படி ஜென்ரேட் ஆகுது? இஃப் ஐ டுக் மை ட்ரேட் ஹியர் அண்ட் ஐ எக்ஸிட்டட் ஹியர், எனக்கு எங்கேருந்து அந்த காசு வருது? வேர் டு ஐ கெட் மை ப்ராஃபிட்ஸ் ஃப்ரம் அண்ட் வேர் டஸ் மை லாஸ்ட் மணி கோ? ஒரு இடத்துலேருந்து நான் ப்ராஃபிட் பண்ணுறேன்னா மார்க்கெட் மேஜிக்கலாக பணத்தை பிரிண்ட் பண்ணுது அந்த இடத்துல. இப்போ நான் இந்த இடத்துல காசை லாஸ் பண்ணுறேன், என்னோடய ட்ரேட் லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த லாஸ் ஆன அமௌண்ட் எங்கே போகுது? வேர் டஸ் தட் மணி கோ அண்ட் வேர் டிட் மை மணி கம் ஃப்ரம்? இந்த இடத்துல நான் ப்ராஃபிட் எடுக்கிறேன்னா அந்த ப்ராஃபிட் எனக்கு எங்கேருந்து வந்தது? இந்த டவுட்ஸ் உங்களுக்குலாம் இருக்குன்னா கங்க்ராட்ஸ், யூ ஆர் ஹெட்டிங் இன் த ரைட் டைரக்ஷன். இஃப் யூ டோன்ட் ஹேவ் திஸ் டவுட் எட், இட்ஸ் ஓகே, யூ ஆர் ஜஸ்ட் கெட்டிங் ஸ்டார்டட், யூ வில் கெட் யூஸ் டு தட். ஸோ be glad that you found me, because இந்த டவுட்டை எனக்கு கிளியர் பண்ணுறதுக்கு யாரும் இல்லை. ஐ கிளியர்ட் இட் ஆன் மை ஓன். ஸோ ஒரு இடத்துல நம்ம வந்து ஒரு ட்ரேட் ஓப்பன் பண்ணுறோம். அந்த ட்ரேடோட ப்ராஃபிட்கான மணி எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களை மாதிரியே இன்னொரு ஃபெல்லோ ட்ரேடர் லாஸ் பண்ணுற மணி தான் உங்களுக்கு ப்ராஃபிட்டாக உங்கள் கைக்கு வரும். அட் த சேம் டைம் when you are losing your money, that means someone took it from your pocket. When you are winning the trade, you are taking money from someone else's pocket. So that's how trading works. ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து கலெக்டிவாக எல்லாருமே வந்து ப்ராஃபிட் பண்ண முடியுமான்னு கேட்டால் நோ, தெர் இஸ் நோ 100%. அதனால தான் ட்ரேடிங்கில் எப்போவுமே 100% வின் ரேட் இருக்காது. 100% வின்னிங் இஸ் லிட்ரலி இம்பாசிபிள் இன் ட்ரேடிங். ஸோ ஹவு டு யூ டேக் மணி ஃப்ரம் சம்மோன் எல்ஸஸ் பாக்கெட்? அது தெரிஞ்சா யூ வில் பி ரிச், ரைட்? ஸோ தட் இஸ் வாட் ப்ரைஸ் ஆக்ஷன் டெல்ஸ் அஸ். ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் நமக்கு என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டோட அடுத்த மூவ் என்னவா இருக்க போகுதுன்றதை நமக்கு ஒரு ப்ரீஃபாக ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கும். வி கேன் கிராப் தட் அண்ட் வி கேன் மேக் அட்வான்டேஜ் ஆஃப் தட். ஸோ யா, ப்ரைஸ் ஆக்ஷன், இந்த ப்ரைஸ் ஆக்ஷனுன்ற தியரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் மணி கான்செப்ட்ஸ் இது எல்லாத்துக்கூடவும் பிளெண்ட் ஆகும். But at the same time, there is a contradicting theory about this. Retail trading and price action trading, இது ரெண்டு மெத்தட்ஸாக மார்க்கெட் வந்து யூஸ்வலாக அப்ரோச் பண்ணுவாங்க. ரீட்டைல் ட்ரேடிங்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட் எபிசோடில் பார்த்த அந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் டிப்பிக்கல் யூ நோ தீஸ் திங்ஸ், டிப்பிக்கல் பேட்டர்ன்ஸ். லைக் இஃப் யூ லுக் அட் திஸ் ட்ரேடிங் பேட்டர்ன்ஸ், there is a lot of patterns guys. இந்த மாதிரி ஏகப்பட்ட பேட்டர்ன்ஸ் இருக்குது மார்க்கெட்டில். இந்த மாதிரி பேட்டர்ன்ஸை பார்த்து ட்ரேட் பண்ணுற ஏகப்பட்ட பேரை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அண்ட் இஃப் யூ ஆர் ஸ்டார்டிங் டு ட்ரேட், யூ வில் ஆல்சோ see these patterns. இந்த மாதிரி எப்படி ட்ரேட் பண்ணுறது நீங்கள் யூடியூப்பில் போய் சர்ச் பண்ணால் இந்த மாதிரி பேட்டர்ன் சொல்லி கொடுக்குற ட்ரேடர்ஸை நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. அண்ட் யூ வில் ஹாவ் லாட் ஆஃப் இண்டிகேட்டர் ட்ரேடர்ஸ்.
இந்த மாதிரி பல இண்டிகேட்டர்ஸை சொல்லிக் கொடுக்குற மாதிரி ட்ரேடர்ஸ் இருக்காங்க. அண்ட் எலியட் வேவ் தியரி அண்ட் இந்த மாதிரி ஏகப்பட்ட தியரிஸ் இருக்குது மார்க்கெட்டை பற்றி ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கு. அண்ட் ஐம் நாட் சேயிங் தே ஆர் ஆல் ராங், பட் மார்க்கெட் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகுதுன்னா அவங்களுக்கு தேவை என்ன? லிக்விடிட்டி. ஸோ வேர் டு தே கெட் த லிக்விடிட்டி ஃப்ரம் us? The big market makers target us to get their liquidity. அவங்களுக்கு தேவை காசு. ஸோ அவங்க வந்து காசை மேஜிக்கலாக பிரிண்ட் பண்ண முடியாது மார்க்கெட்டில். ஸோ தே டூ வாட்? தே டேக் மனி ஃப்ரம் அவர் பாக்கெட். How do we secure our pocket? We follow them. Is it that hard to follow them? I'd like to classify this thing as இதை நான் எப்படி நான் உங்களுக்கு டிஸ்கிரைப் பண்ணுவேன்னா, okay, let's take this circle. This is one range of traders, and this is one range of traders. Who is most likely to win? இந்த இடத்துல இருக்கிற ட்ரேடர்ஸ் வின் பண்ணுவாங்களா, இந்த இடத்துல இருக்கிற ட்ரேடர்ஸ் வின் பண்ணுவாங்களா? லைக் இது இன்னும் உங்களுக்கு சிம்பிளாக சொல்லணும்னா, இவ்வளோ பெரிய ரேஞ்சில் ட்ரேடர்ஸ் இருக்காங்க. இங்கே வந்து ஒரு ரீட்டைல் ட்ரேடர்ஸ்னு நான் இவங்களுக்கு சொல்லுவேன். ஸோ தீஸ் ஆர் ஸ்மார்ட் மணி. நான் ஏன் அவங்கள ஸ்மார்ட் மணி அப்படின்னு சொல்கிறேன்றது உங்களுக்கு கொஞ்ச நேரத்தில் புரியும். ஸோ ரீட்டைல் ட்ரேடர்ஸ்னால் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தான். லைக் வி ஆர் த ரீட்டைல் ட்ரேடர்ஸ். நம்மக்கிட்ட வந்து ஒரு மார்க்கெட்டை மூவ் பண்ணுற அளவுக்கு நம்மக்கிட்ட மணி இல்லை. நம்ம போடுற ஒரு $1000 $2000 மார்க்கெட்டில் எந்த மூமெண்ட்டும் இருக்காது. தட்ஸ் ஜஸ்ட் நத்திங் டுவர்ட்ஸ் த மார்க்கெட். ஸோ இந்த மாதிரி கலெக்டிவாக இவ்வளோ பேர் ரீட்டைல் ட்ரேடர்ஸாக இருக்கும். ஹூ இஸ் ஸ்மார்ட் மணி? ஸ்மார்ட் மணி யாருன்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டிடியூஷன்ஸ் லைக் பேங்க், இந்த மாதிரி பெரிய பெரிய ஃபண்ட் வச்சுருக்கிற பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸ் தான் ஸ்மார்ட் மணி. தே ஹாவ் அ லாட் ஆஃப் ஃபண்ட்ஸ். தே கேன் ஆக்சுவலி மூவ் த மார்க்கெட். தே கேன் ஆக்சுவலி மேக் த மார்க்கெட். அவங்க நினச்சா மார்க்கெட்டில் என்ன வேணாலும் பண்ண முடியும். They will do anything to get their profits. So, who is most likely to win this battle of trading? Are we going to win or are they going to win? Quantity or quality? Obviously quality, right? Because நம்ம இவ்வளோ பேர் நம்மளால் மூவ் பண்ண முடியாத மார்க்கெட்டை இந்த சின்ன சர்க்கிளில் இருக்கவங்க மூவ் பண்ணுவாங்க. So what do? You move from this area to this area. How do you get into their circle? That is what price action telling us. ஏன்னா இந்த இடத்துல நடக்கிறது எல்லாமே, இந்த ஸ்மார்ட் மணி மூவ்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சின்ன மூவ்ஸ் கிடையாது. தே ஆர் லைக் பிக் கைஸ். அவங்க வந்து மார்க்கெட்டில் பெரிய பெரிய பிளேயர்ஸ். ஸோ அவங்க மேக் பண்ணுற மூவ்ஸ் வந்து விசிபிளாக இருக்கும் மார்க்கெட்டில். இட்ஸ் நாட் லைக் ஹைண்ட்சைட்டில் மறைஞ்சிடாது. இந்த மாதிரி மார்க்கெட்டில் வந்து சின்ன சின்ன மூவ்ஸ்லாம் மறைஞ்சிடாது. அவங்க பண்ணுற மூவ்ஸ் இந்த மாதிரி பெருசாக இட்ஸ் ஸ்லாப்ஸ் இன் யுவர் ஐஸ், ரைட்? ஸோ இந்த ரீட்டைல் ட்ரேடர்ஸ் மாதிரி அவங்களோட ட்ரேட்ஸ் வந்து ஹைண்ட்சைட்டில் மறைஞ்சிடாது. யூ கேன் ஈஸிலி ஸ்பாட் தேர் மூவ்ஸ். தே லீவ் ஃபுட் பிரிண்ட்ஸ் ஆல் அலாங். இந்த இடத்துல நீங்கள் நோட்டீஸ் பண்ணிங்கன்னா தெரியும், திஸ் இஸ் தேர் ஃபுட் பிரிண்ட். இதை தான் நம்ம வாட்ச் பண்ண போகிறோம். இதுதான் ப்ரைஸ் ஆக்ஷன் சொல்லுது. ஸோ ஹவு டு வி ஸ்டடி ஆல் ஆஃப் திஸ்? ஹவு டு யூ கெட் ஃப்ரம் திஸ் ஏரியா டு திஸ் ஏரியா? அதுக்கு நம்ம சிம்பிளாக புரிஞ்சுக்க வேண்டியது, அகெயின் இட்ஸ் அ சிம்பிள் திங். பேட்டர்ன்ஸ், ரீட்டைல் ட்ரேடர்ஸ் இவங்க என்ன பண்ணுறாங்கன்றது நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இவங்களோட மூவ் என்னவாக இருக்குன்றது நம்ம புரிஞ்சுக்க முடியும். வெயிட் அ மினிட், என்னடா சொல்லுவார் கேட்குறீங்களா? லெட் மீ புட் திஸ் அப் கிளியர்லி. அஸ்யூம் ஃபார் அ செகண்ட், நீங்கள் வந்து ஸ்மார்ட் மணி. யூ ஹாவ் அ லாட் ஆஃப் மணி டு மூவ் த மார்க்கெட். யூ ஆர் த மார்க்கெட் மேக்கர். ஸோ இந்த எக்ஸாம்பிளுக்காக நான் வந்து என்ன ஸ்மார்ட் மணினும் வியூவர் உங்களை ரீட்டைல் ட்ரேடர்னு சொல்கிறேன். டோன்ட் கெட் அஃபெண்டட், பட் வி ஆர் ஆல் ரீட்டைல் ட்ரேடர்ஸ். நீங்கள் வந்து இப்போ ரீட்டைல் ட்ரேடர், நான் வந்து ஸ்மார்ட் மணி. ஸோ இப்போது எனக்கு வந்து உங்கள்கிட்ட இருக்கிற உங்கள் பாக்கெட்டில் இருக்கிற காசு எடுத்து என் பாக்கெட்டுக்கு நான் மாற்றணும். தட் இஸ் மை ஜாப். ஸோ வாட் டு ஐ டூ? I convince you that this is a perfect opportunity to enter the trade. Because ஒரு opportunity create ஆகிற வரைக்கும் you won't enter a trade, right? So as a smart money, I can actually make the market. மார்க்கெட்டை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு என்னால் மூவ் பண்ண முடியும். நான் நினைக்கிறத மார்க்கெட் பண்ண வைக்க முடியும். So what do? I convince you that this is the perfect opportunity to enter a trade, right?
What do? I create patterns. I create the patterns that you are looking for. நீங்கள் என்னென்ன பேட்டர்ன்ஸை தேடுறீங்களோ அதெல்லாம் நான் பார்ப்பேன். I will do that. I will create that patterns. So what do you see here? இங்கே நீங்கள் என்ன பேட்டர்னை பார்க்குறீங்க? Simple. There is a pattern hiding in this. Clean அப்படியே ஹைண்ட்சைட்டில் ஒளிஞ்சிருக்கு ஒரு பேட்டர்ன். Can you spot it? I'm not, just for your information, I'm not cherry picking any charts to like showcase. Cherry picking in the sense நான் வந்து பழைய டைம் ஃப்ரேமுக்கு போயிட்டு நான் வந்து ஒரு பழைய டைம் ஃப்ரேமுக்கு போய் நான் வந்து பர்ஃபெக்டான சார்ட் எடுத்துகிட்டு வந்து என்னோடய கான்செப்ட்டுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி பல யூடியூபர்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஐம் நாட் டூயிங் தட். ஐம் ஜஸ்ட் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா March 31st March 31st 1:43 AM மிட் நைட்டில் உட்காந்து ஷூட் பண்ணிட்டுருக்கேன். இந்த டைமில் என்ன சார்ட் இருக்கோ அதே தான் இங்கே அதோ பாருங்கள் லைவ். திஸ் இஸ் அ லைவ் சார்ட். ஐ எம் நாட் ரீப்ளேயிங் எனிதிங் ஆர் சம்திங். ஸோ what are they doing here? What are they doing here? Can you spot anything? Yeah, I'll tell you. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வாட் இஸ் திஸ்? ஸ்மார்ட் மணியை பொறுத்த வரைக்கும் வாட் இஸ் திஸ்? A support zone, right? What is this? Support zone. It's a huge support zone. 1 hour time frameல இந்த இடத்துல மார்க்கெட் வந்து அக்ரெசிவாக புல் பேக் பண்ணியிருக்கு அண்ட் ஹையர் ஹைஸ் செட் பண்ணியிருக்கு, ஹையர் லோஸ் செட் பண்ணியிருக்கு. ஸோ திஸ் இஸ் அ பர்ஃபெக்ட் சப்போர்ட் ஜோன், ரைட்? அண்ட் நீங்கள் ஆஸ் அ ரீட்டைல் ட்ரேடராக நான் என்ன பண்ணுவேன், ஆஸ் அ ஸ்மார்ட் மணியாக நான் என்ன பண்ணுவேன்னா இந்த இடத்துல ஒரு ட்ரேட் எடுக்கிறதுக்கு உங்களை கன்வின்ஸ் பண்ணுவேன். இந்த சப்போர்ட் ஜோனை ஐ டார்கெட் அண்ட் I touch this support zone and I kiss that support zone. இந்த இடத்த நான் கிஸ் பண்ணிவிட்டு I'll just make some moves for you to enter. நான் இந்த இடத்துல உங்களை மார்க்கெட்டை கன்வின்ஸ் பண்ணிட்டேன். I convinced you because I touched this support zone and I convinced you to enter this trade. What do I do? நீங்கள் என்ன பண்ணுவீங்க as a retail trader? What do? You set your stop loss here or here or here or here based on your risk management and previous support zones. நீங்கள் வாட்ச் பண்ணி உங்களோட ஸ்டாப் லாஸை இங்கே செட் பண்ணுவீங்களா இருக்கும், இல்லை இங்கே செட் பண்ணுவீங்களா இருக்கும். எனிவேர் பிலோ திஸ் ஏரியா, இந்த ஏரியா இந்த சப்போர்ட் ஜோனுக்கு கீழே போகாதுன்ற ஒரு கான்ஃபிடென்ஸில் யூ வில் செட் யுவர் ஸ்டாப் லாஸ். அண்ட் வேர் வில் யுவர் டேக் ப்ராஃபிட்ஸ் மோஸ்ட் லைக்லி பி? இந்த ஹையாக இருக்கலாம். பட் லுக் வாட் ஸ்மார்ட் மணி டிட். உங்களுக்கு பர்ஃபெக்டான என்ட்ரியை க்ரியேட் பண்ணி கொடுத்தாங்க அண்ட் ஒரு பர்ஃபெக்டான டேக் ப்ராஃபிட் ஏரியாவையும் கொடுத்துருக்காங்க. ஒரு பர்ஃபெக்டான ஸ்டாப் லாஸ் ஏரியா இதுக்கு முன்னாடி எங்கேயாவது இருந்திருக்கலாம், பட் ஆர் நாட். யூ டோன்ட் கேர் பிகாஸ் தெர் இஸ் அ சப்போர்ட் ஜோன் யூ வில் என்டர், ரைட்? இந்த சப்போர்ட் ஜோனை யூ வில் பி வாட்சிங் அவுட் அண்ட் யூ வில் என்டர் யுவர் ட்ரேட் ஹியர் பிகாஸ் தெர் இஸ் அன் இம்பல்சிவ் அப்வர்ட்ஸ் மூவ் ஹியர் அண்ட் இட் இஸ் செட்டிங் அப்பர் ஹை அண்ட் ஹையர் லோ. இட்ஸ் அ கன்வின்சிங் மூவ், ரைட்? ஸோ யூ வில் டேக் யுவர் ட்ரேட். இந்த இடத்துல நீங்கள் ட்ரேட் என்டர் பண்ணுறீங்கன்னா your take profits will be here and your stop loss will be here. இந்த இடத்துல மார்க்கெட் ஹிட் ஆயிடுச்சுன்னா உங்கள் டேக் ப்ராஃபிட் you will be taking profits and you will be taking money from my pocket. ஸ்மார்ட் மணிகிட்டேருந்து நீங்கள் காசு எடுத்துப்பீங்க. will I let you do that? No. I will take your stop loss here. ஏன்னா எனக்கு தெரியும் நீங்கள் இங்கே ஸ்டாப் லாஸ் வச்சுருப்பீங்க, இது உங்களோட சப்போர்ட் ஜோன் and I can take your money from here. I impulsively push your money. இந்த இடத்துக்கு வந்து நான் உங்கள் காசு எடுத்துருவேன். சிம்பிள். as a smart money I can move the market, ரைட்? இந்த இடத்துல நான் எடுத்ததுக்கப்புறமா நீங்கள் என்ன நினைப்பீங்க? ஓகே, வி ப்ரோக் அ சப்போர்ட் ஜோன், மார்க்கெட் இஸ் கோயிங் டு கிராஷ் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இந்த இடத்துல யூ வில் புட் யுவர் ஷார்ட் ட்ரேட், ரைட்? ஷார்ட் ட்ரேட் ஓப்பன் பண்ணால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஷார்ட் ட்ரேடுக்கு இந்த ஹையை நீங்கள் வந்து சப்போர்ட்டாக வைக்கலாம் உங்களோட ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை பொறுத்து. இந்த ஹையை நீங்கள் வந்து ஒரு ஸ்டாப் லாஸாக செட் பண்ணுவீங்களா இருக்கும். அண்ட் யூ வில் டார்கெட் based on your Fibonacci or something, or you will target some profit levels, or மோஸ்ட்டாக நீங்கள் எதாவது பேட்டர்ன் இந்த இடத்துல ஸ்பாட் பண்ணுவீங்களா இருக்கும். பேரிஷ் ஃப்ளாகாக இருக்குது, இங்கே வந்து ஒரு பேரிஷ் ஃப்ளாக் இருக்குது, ஆர் யூ கேன் ஸ்பாட் அ டபுள் டாப் ஹியர் இந்த இடத்துல. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட பேட்டர்ன்ஸ் மார்க்கெட்டில் க்ரியேட் ஆகிட்டு இருக்கும். இட்ஸ் யுவர் பர்செப்ஷன். ஆர் யூ கேன் ட்ரா எலியட் வேவ்ஸ் ஹியர். What do Elliott wave tell us now? Is it going to give me some huge move that I can capture? 1, 2, 3 and 4. So Elliott wave is telling us the next move will be around 1.06 or something.
ஸோ இந்த இடத்துல நீங்கள் உங்களோட எலியட் வேவ் யூஸ் பண்ணால் இப்படி ஒரு சைன் உங்களுக்கு கிடச்சிருக்குமா இருக்கும். ஸோ யூ வில் டேக் யூர் ஷார்ட் ட்ரேட் ஹியர் அண்ட் நீங்கள் வந்து அடுத்த லோ டார்கெட் பண்ணுவீங்களா இருக்கும். பட் வாட் டஸ் த மார்க்கெட் டூ? இட் கோஸ் அபவ் திஸ் சப்போர்ட் ஜோன் அண்ட் டேக் யூர் ப்ராஃபிட். ஜஸ்ட் அபவ், ரொம்ப மேலலாம் இல்லை. இங்கேருந்து இங்கே எத்தனை பிப்ஸ் டிஃப்ரென்ஸ்? ரொம்ப கம்மியான பிப்ஸ் தான் டிஃப்ரென்ஸ். பட் இட் டுக் யூ அவுட். இந்த இடத்துல உங்கள் காசை நான் தூக்கிடுவேன். அண்ட் வாட் டு ஐ டூ? I create another short trade opportunity. இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோனை திருப்பி, இந்த சப்போர்ட் ஜோனை திருப்பி பிரேக் பண்ணி I create you another short trade opportunity. I'll convince you again and again and again and again to make you trades. But what do? I take your stop loss every single time. அதனால தான் that's why exactly you need to watch smart money's footprints. They leave you footprints everywhere. எல்லா இடத்துலையும் மார்க்கெட்டில் நீங்கள் பார்க்க முடியும், அவங்களோட ஃபுட்பிரிண்ட்ஸ் இருக்கும். ஸோ திஸ் மூவ் ஹேஸ் அ ஃபுட்பிரிண்ட் ஹியர் பிகாஸ் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் பேலன்ஸ் இல்லை. வாட் டு ஐ மீன் பை பேலன்ஸ்? பேலன்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல ஈக்குவலான பையிங் ப்ரெஷர் அண்ட் செல்லிங் ப்ரெஷர் இருக்கிறது தான் ஒரு பேலன்ஸ்டு மார்க்கெட்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த இடத்த பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துல நடந்த ஒரு செல் ஆஃபும் இந்த இடத்துல நடந்த பை ஆஃபும் பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும். ஸோ திஸ் இஸ் அ பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் பேலன்ஸ்டு மார்க்கெட். பட் இந்த இடத்துல there is only buying and there is no selling. What does that tell us? Big moves இங்கே நடந்திருக்கு. ஸோ பிக் மணி இன்வால்மெண்ட் இருக்குது. பிக் மணினா ஸ்மார்ட் மணி இன்வால்மெண்ட் இருக்குது. ஸ்மார்ட் மணி இங்கே இன்வால்வ் ஆகியிருக்காங்கன்னா என்ன அர்த்தம்? தே ஆர் டார்கெட்டிங் த ரீட்டைல் ட்ரேடர்ஸ் ஃபார் சம்திங் ஹியூஜ். இந்த இடத்துல அவங்க தே மே பி கன்வின்சிங் த ரீட்டைல் ட்ரேடர்ஸ் டு டேக் அ லாங் ட்ரேட் ஹியர். ஸோ வாட் வில் தே டூ? இந்த பேலன்ஸை, இந்த மார்க்கெட், இந்த இம்பேலன்ஸை ஃபில் பண்ணுவாங்களா இருக்கும். நெக்ஸ்ட் மூவ் ஐ டோன்ட் நோ, வி ஹாவ் டு வெயிட் அண்ட் வாட்ச். பட் ஐம் ஷுர் திஸ் imbalances will be filled and this order block will be touched, or they will also take out this low before they go high. Whatever can happen, but you have to look out for the smart money's footprints. So this is the basics of price action என்னன்றது. அண்ட் ப்ரைஸ் ஆக்ஷனோட இன்னும் டீட்டெயில்டான எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் அண்ட் ப்ரைஸ் ஆக்ஷனோட பேட்டர்ன்ஸ், இது எப்படி நம்ம உங்களோட ட்ரேடிங் ஸ்டைலில் அப்ளை பண்ணுறது, இதெல்லாத்த பற்றியும் நம்ம இன்னும் ஃப்யூச்சருக்கு எபிசோட்ஸில் டிஸ்கஸ் பண்ணுவோம். Arjun, what are you saying? Everything you are talking is already in the internet. Yes, this is already on the internet. I'm not rebranding it. I'm not like sugarcoating this into fancy names or something. I'm not telling you anything. I'm just இருக்கிறது ஆல்ரெடி மார்க்கெட்லேயோ அண்ட் இன்டர்நெட்லேயோ என்ன இருக்குன்றத ஐம் ஜஸ்ட் புட்டிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யுவர் ஐஸ் அண்ட் ஐம் ஜஸ்ட் புட்டிங் இட் இன் மை ஸ்டைல். ஐம் நாட் லைக் ஃபோர்ஸிங் யூ இன்டு வாட்சிங் திஸ். If you like my style of teaching this, you can watch. If you don't like this, you can turn it off and go watch someone who actually make you rich, if you feel like that. So I will catch you in next episode, guys. And next episode we will be discussing about price action moves la என்னென்னலாம் நம்ம வந்து இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணுறது அண்ட் அந்த மூவ்ஸை கேதர் பண்ணி எப்படி ஒரு ட்ரேடை செட்டப் பண்ணுறதுன்றதை பற்றிலாம் நம்ம இன்னும் ஃபர்தராக டீப்பாக டிஸ்கஸ் பண்ணுவோம். Until then,